ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 1 ஆனியன் இதோட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் 5-6 பல் போல் பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பழுத்த தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வதங்குறதுக்காக இதில் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நாவ் கம்ஸா ஹீரோ இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாவ் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை தாராளமாக இதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து இதில் கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் நல்லா வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். நாவ் அட் த சேம் டைம் நான் ஒரு 100 கிராம் போல் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி சைட் பை சைட் இந்த பருப்பும் கொதிக்கட்டும். நவ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த பருப்பும் நல்லா கொதிச்சிருக்கும் அண்ட் இந்த வெஜிடபிள்ஸுமே நல்லா குக் ஆகிருக்கும். நவ் சைடில் கொதிக்க வச்ச பருப்பு இதோட சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் கொதி வந்ததும் மேலே கருவேப்பிலை தூவி எடுத்தால் நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே டாப் நாச்சாக இருப்பான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.